மகேந்திரா அண்ட் மகேந்திரா. இந்த ஸ்டாக்கு இன்றைக்கி ட்ரேடிங் வந்து 3017.40 ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. நல்ல குட் கேபிட்டலைசேஷன் 3,74,967 கோடி வந்து இது கேபிட்டலைசேஷன். நல்ல குட் ஃபார்மேஷன் கம்பெனி. இதனுடைய சப்போர்ட்டுன்னு இந்த ஸ்டாக்குக்கு வச்சுட்டிங்கன்னா 1477.60. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1520.20 வரலையும் இதுக்கான ரெசிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு ஃபார்மா செக்டாரில் இது நல்ல ஆக்டிவ் ஸ்டாக்கு. இப்போ இந்த டெக்ஸான் டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே நாளில் 900 ரூபா நேற்றுக்கு ஏறினாங்க. அப்போது அது ஏறப்போது ப்ரைஸ் ஏறப்போது வால்யூம் ஏறப்போது மற்ற ஆஸ்பெக்ட்லாம் பார்க்கும்போது பிஏ ஏறத்தான் செய்வோம். வெறும் பிஏ வச்சு மட்டும் நம்ம முடிவு பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு இந்த பிஏ இருந்தாலும் இது கொஞ்சம் நல்ல மூவ்மெண்ட்டு சப்ஜெக்ட் வித் வேல்யூஷன்ஸ் நம்ம அசஸ் பண்ணுறதுக்காக தான் பிஏ சொல்கிறோம். ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டிங் ப்ரைஸ் ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா இப்போ ஆர்எஸ்ஐ 55.9 ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதனால் இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி, ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஒரு ஸ்டாக் புல்லிஷ் மூமெண்ட்டில் இருக்கா இல்லை பேரிஷ் மூமெண்ட்டில் இருக்கா அப்படின்னு அந்த ஸ்டாக்ஸ் நம்ம டெக்னிக்கலாக எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்ட ஒரு 3 பங்குகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காகவும் இன்றைக்கி வெல்த் மேனேஜ்மெண்ட் அட்வைசர் மிஸ்டர் விஸ்வநாதன் அவர்களை நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் கட்பரியன் சார். லாஸ்ட் வீக் ஒரு எபிசோடில் ஆக்சுவலாக எனக்கு பர்சனலாக ஒரு 4 ஸ்டாக்ஸ் கேட்டிருந்தேன். நான் சின்ன 4 ஸ்டாக்ஸ் சொல்லியிருந்தீங்க. உண்மையிலே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இப்போ கரண்ட் பொசிஷன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ மார்னிங் கூட நான் செக் பண்ணேன். வாரிஸ் கொடுத்துருந்தீங்க. வாரி எனர்ஜிஸ் வந்து 2611 இருந்துச்சு ஆக்சுவலாக அன்றைக்கி. அதை பை பண்ணலான்னு சொல்லியிருந்தீங்க. 2707 வரைக்கும் போயிருக்கு. உண்மையிலே ஹாப்பியாக இருக்குது. பாராஸ் சொல்லியிருந்தீங்க 1073 இருந்துச்சு. இன்றைக்கி 1094 வரைக்கும் போயிருக்கு. சிஜி பவர் சொல்லியிருந்தீங்க. சிஜி பவர் 764 இருந்துச்சு நம்ம அன்றைக்கி பேசின டாக்கி. அதுக்கப்புறம் 770 போயிட்டு இப்போது அகைன் மார்னிங் இன்றைக்கி வந்து 764 அதே ப்ரைஸ்க்கு வந்திருக்கு. பட் இன்னும் இறங்கலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் சந்தோஷம்தான். கிரானுல்ஸ் ஃபார்மா சொல்லியிருந்தீங்க. உண்மையிலே எக்ஸ்ட்ராடினரி ஸ்டாக்ஸ் நான் பார்த்ததில்ல. நீங்கள் கொடுத்துருந்ததில் 583 இருந்துச்சு ஆக்சுவலாக அன்றைக்கி நம்ம பேசினப்போ. 599 வரைக்கும் போணுச்சு இடையில. இன்றைக்கி காலையில் பார்க்குறப்ப 628 போயிருக்கு. ஸோ ஒரு நல்ல மூமெண்ட் அது. ஓகே, இப்போ இதில் என்னென்னா ஆல்ரெடி எனக்கு பர்சனலாக நான் கேட்டேன். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு மீடியாவில் இருக்கோம், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் விஷயமாக டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நண்பர்கள் மத்தியிலேருந்து நிறைய கேள்விகள் வருது. என்ன அப்படின்னா, இவ்வளோ பேர் வராங்க இல்லையா, எனக்கு சில ஸ்டாக்ஸ் ஏதாவது சஜஸ்ட் பண்ணலாம்ல அப்படிங்கிறது. அதில் ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக நான் வந்து செக்டாரை நான் சூஸ் பண்ணிட்டேன். ஒரு 3 செக்டாரை நான் சூஸ் பண்ணிட்டேன். அந்த 3 செக்டாருக்குள்ளே போய் பார்க்குறப்ப எந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. அதுலேருந்து ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸை வந்து ரெஃபர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ஆட்டோ செக்டார் ஒன்று, ஃபார்மா செக்டார் ஒன்று, அண்ட் எஃப்எம்சிஜி செக்டார் ஒன்று. இந்த 3 செக்டாரில் எனக்கு பெஸ்ட்டான ஒரு ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு கைட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. நம்ம அவ்வளோ அளவுக்கு எக்ஸ்பர்ட் கிடையாது, இருந்தாலும் நான் எக்ஸ்பர்ட்டை கேட்டு சொல்கிறேன் அப்படின்னேன். ஸோ அந்த விஷயத்தை இப்படியே டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா வியூவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான். இந்த 3 செக்டாரில் என்ன ஸ்டாக்ஸ் இப்போதைக்கு பை பண்ணலாம் சார்? நேயருக்கு என்னுடைய முதற்கண் நன்றி. கடந்த வாரம் நீங்கள் கேட்டதுக்கு எடுங்க நான் கொடுத்த நச்சு 4 ஸ்டாக்கு அந்த ரெசிஸ்டன்ஸுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு தாண்டி ஒரு 3 ஸ்டாக்கு போயிடுத்து. ஒரு ஸ்டாக் மட்டும் அந்த எல்லைக்கு போயிட்டு திரும்பி வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் இப்போ அது புல்லிஷில் தான் இருக்குது. என்னுடைய கருத்து என்ன கேட்டால், நம்ம டெக்னிக்கல் வாட் சைஸை நம்ம அனலைஸ் பண்ணி தான் சொல்கிறோம். நம்ம ஒன்றும் பெரிய ஞான திருஷ்டியில் ஒன்றும் சொல்லலை. நம்மக்கிட்ட இருக்கிற ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் இருக்கிற டீட்டெயில்ஸு, இந்த சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அது மாதிரி நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டு கிடச்சிது, நல்ல அவுட்புட்டு கிடச்சிது. மீண்டும் நீங்கள் இன்னும் உங்களுக்கு எதான ஸ்டாக்குகள் வேணாலும் நீங்கள் இப்போ கேட்ட மாதிரி 3 செக்டாரில் முத்தான 3 ஸ்டாக்குகள் அதை நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லலான்னு ஆசைப்பட்றேன். டெக்னிக்கல் வாட் சைஸை நான் சொல்ல விரும்புகிறேன். ஃபார்மா செக்டாரில் என்ன ஸ்டாக்ஸ் இப்போதைக்கு சூஸ் பண்ணலாம் சார்? இப்போ ஃபார்மா ஸ்டாக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நிறைய ஸ்டாக் இருக்குது. சன் ஃபார்மா, சிப்லா, நாட்கோ ஃபார்மா, கிளென்மார்க்கு, கேடிலா, போன வாரம் நாங்கள் கொடுத்தோம் இல்லைங்களா கிரானுல்ஸு, அந்த கிரானுல்ஸு, இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல அருமையான ஸ்டாக்குகள்லாம் இருக்குது. ரெண்டாவது என்னுடைய பார்வையெல்லாம் நான் ஒவ்வொரு இதுலேயும் சொல்கிற மாதிரி எவர்கிரீன் செக்டார் ஃபார்மா, சப்ஜெக்ட் டு த மார்க்கெட் ட்ரெண்டு, சப்ஜெக்ட் டு அந்த யூஎஸ்எஃப்டிஏ இன்ஸ்பெக்ஷன் ஏதாவது வந்தால், அப்சர்வேஷன்ஸ் ஏதாவது நெகட்டிவ் அப்சர்வேஷன் இருந்தால் மட்டும் கொஞ்சம் அப்படியே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு மறுபடியும் அகெயின் பவுன்ஸ் பேக் ஆகிடும். அப்படி பார்க்குற போது இன்றைக்கி என்னுடைய அனலிஸ் படி பார்த்தீங்கன்னாக்கா டெக்னிக்கல் என்ன சொல்கிறது அப்படிங்கிற பார்த்தா சிப்லா ஸ்டாக்கு கொஞ்சம் என்னுடைய ஒரு
பரிசீலனையில் இருக்குது. சிப்லா 1539.60 இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ புல்லிஷ் பயாஸில் தான் இருக்குது. ஏன் புல்லிஷ் பயாஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நல்லா இறங்கிட்டு இப்போ டிமாண்ட் ஜோனு கிரியேட் ஆகிருக்கு. ஒரு ஸ்டாக்குன்னு எடுத்துட்டிங்கனாக்கா சப்ளை ஜோன் இருக்குது, டிமாண்ட் ஜோன் இருக்குது. நம்ம சப்ளை ஜோனில் போய் வாங்கிட்டோம்னா அது இறங்கிடும். அதே மாதிரி இறங்கிட்டே வந்திருக்குன்னு சொல்லிட்டு எந்த இடத்துல டேர்ன் ஆகி டிமாண்ட் ரைஸ் ஆகும்போது நாம் வந்து ஃபியரில் என்ன பண்ணிடுவோம், ஆனால் இறங்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் விற்றுருவோம். டிமாண்ட் இடத்துல விற்றுருவோம், சப்ளை ஜோனில் போய் வாங்குவோம். அப்போ அது குவைட் கான்ட்ரரியாக இருக்கும். முன்னுக்கு பின் முரணாக இருக்கிற போது நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்கலாம் போது நம்ம இந்த ஸ்டாக்கையோ மார்க்கெட் என்னை ஏமாத்துது அப்படின்னு சொல்லி நாம் விலை போடுறதுல ஏமாந்துடுறோம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி பார்க்குறப்போ 200 SMAக்கு மேலே இருக்குது. 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இதனுடைய லெவல் 1490.10. இதனுடைய சப்போர்ட்டுன்னு இந்த ஸ்டாக்குக்கு வச்சுட்டிங்கன்னா 1477.60. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1520.20 வரலையும் இதுக்கான ரெசிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு ஃபார்மா செக்டாரில் இது நல்ல ஆக்டிவ் ஸ்டாக்கு. இதனுடைய பிஇன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ரொம்ப ஜென்யூன் பிஇ. நான் எப்போவுமே 35க்குள்ளே இருக்கிற பிஇ சஜஸ்ட் பண்ணுற வழக்கம் உண்டு. பிஇ வச்சு மட்டும் ஒரு ஸ்டாக்கை நம்ம கணிக்க முடியாது. இந்த பிஇ அந்த ப்ரைஸுக்கு, அந்த வேல்யூமுக்கு, அதனுடைய டேர்ன் ஓவர், மற்ற அதர் ஆஸ்பெக்ட்ஸு, டிவிடெண்ட் எல்லாம் பார்த்து தான் பிஇ அசஸ் பண்ணுறோம். அது பார்த்திங்கன்னா பிஇ 28.77 இருக்குது. கடந்த 2 வருஷமாகவே அதனுடைய மூவிங் நல்லா இருக்குது. 1 இயர் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக்கு 27.5 கொடுத்துருக்கு. 1 மந்த் ரிட்டர்ன் -4 தான் கொடுத்துருக்கு. அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு லாஸ்ட் மந்தில் ஒரு பெரிய ஒரு ஸ்லிப்பாகி மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகிடுது. பட் ஓவராலாக பார்க்குற போது இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஆக்டிவான மொமெண்டம் ஸ்டாக்கு தான். கம்பெனி லோ டெப்ட். ரெண்டாவது கம்பெனி வித் 0 ப்ரொமோட்டர் பிளட்ஜ். எஃப்டூஸ் இன்க்ரீஸிங் தேர் ஹோல்டிங்ஸ். இதில் ஒரு அடிஷனல் குவாலிஃபிகேஷன். எல்லோரும் சொல்லுங்க எப்போல்லாம் விற்றுக்கிட்டு போகிறான்னா எங்கேயும் விற்றுக்கிட்டுலாம் போலிங்க. இந்த ஸ்டாக்கில் விற்கிறாங்க, இந்த ஸ்டாக்குக்கு வராங்க, அவங்க எது வாங்குறாங்க எது விற்கிறாங்கன்னு தெரியாது. ஓவராலாக நெட்டாக வேணால் செல்லு. அந்த F&O இருக்குது, கேஷ் மார்க்கெட் இருக்குது, எல்லாத்தையும் ஒரு ஆவரேஜ் பண்ணி டோட்டலாக போடுறாங்க நெட் செல்லிங்ட்டு. ஆனால் அதில் விற்றுட்டு இதில் வாங்குறாங்க. இப்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையும் இன்க்ரீஸிங் தேர் ஹோல்டிங்ஸ். அதனால் சிப்லா வந்து இந்த விலைக்கு ரெசிஸ்டன்ஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த விலையை வந்து நம்ம சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு கன்சிடர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நான் சொல்கிறேன். லாஸ்ட் எபிசோடில் நம்ம நச்சின் 4 ஸ்டாக் மாதிரி இந்த எபிசோடில் முத்தான 3 ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறதுல அந்த 3 செக்டார் கேட்டிருக்கேன். அதில் 2வது செக்டார் ஆட்டோ செக்டார். ஆட்டோ செக்டாரில் இப்போது கரண்ட்லி என்ன ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணலாம் சார்? முத்தான 3 ஸ்டாக்குகளில் ஏற்கனவே ஒன்று கொடுத்தாச்சு, இப்போ 2வது ஸ்டாக்கு கொடுக்க போகிறேன். இந்த முத்தான 3 ஸ்டாக்குகளுங்கிற விட இது கொஞ்சம் சத்தான ஸ்டாக்குகளாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் டெக்னிக்கல் சொல்லுது. அப்போது ஆட்டோ செக்டாரில் டிவிஎஸ் மோட்டார், மாருதி, டாடா மோட்டார்ஸு எல்லாமே நல்ல ஒரு இதில் நிஃப்டி 50ல் இருக்கிற ஸ்டாக்ஸ் தான். அதில் வேரியஸ் கேட்டகரி மிட் கேப்லேயே இருக்குது. நான் வந்து செலக்ட் பண்ண ஸ்டாக் என்ன கேட்டேன்னா உங்கள் பார்வைக்கு நீங்கள் கேட்டதுக்கு உங்கள் விருப்பத்துக்கு தகுந்தது M&M மகேந்திரா அண்ட் மகேந்திரா. இந்த ஸ்டாக்கு இன்றைக்கி ட்ரேடிங் வந்து 3017.40 ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. நல்ல குட் கேபிட்டலைசேஷன் 3,74,967 கோடி வந்து இது கேபிட்டலைசேஷன். நல்ல குட் ஃபார்மேஷன் கம்பெனி. ரெண்டாவது இதில் ஒரு ஸ்பெஷல் நியூஸ் என்ன கேட்டேன்னா, ஜென்ரலாக எஸ்யூவி வெஹிக்கிள்ஸு இது மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. டிராக்டர்ஸ்லாம் M&M தான் நம்பர் 1. நல்ல சேல்ஸு, நல்ல ப்ரொமோஷன்ஸு நல்லா இதாக இருக்குது. இப்போ இந்த கடந்த மாதம் கூட நல்ல ஓரளவுக்கு ப்ராக்ரஸ் இருக்குதுன்னு சொல்லி தான் ஒரு டேட்டாலாம் சொல்லியிருக்காங்க. இந்த இதில் இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக இந்த ஸ்டாக்ஸு சமீப காலமாக அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்குது. கன்சல்டேஷன்னா ரொம்பவும் கீழே போகாமல் ரொம்பவும் மேலே இருக்காமல் இண்டெக்ஸ் எப்படி போனாலும் அதை பற்றி இல்லாமல் இந்த செக்டார் வைஸில் பார்க்குற போது குறிப்பிட்ட 2-3 ஸ்டாக்ஸு அதில் இந்த ஸ்டாக் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறது என்னுடைய கண்ணோட்டத்தில் இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதில் இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ டாடா மோட்டார்ஸு மாதிரிலாம் இருக்கும்போது EV வெஹிக்கிள்ஸ் இன்ட்ரடக்ஷனில் இவங்க ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு செய்தி ஏதோ பத்திரிகை செய்தியில் படுத்து ஸ்கோடா கூட ஒரு அலையன்ஸ் மாதிரி வச்சுட்டு அதில் கூட ஏதோ புதுசாக ஏதோ பண்ணுற மாதிரி ஏதோ பேச்சுவார்த்தை இருக்கிற மாதிரி கேட்டாங்க. இன்னும் அஃபிஷியலாக எந்த தகவலும் அந்த மாதிரி தெரியலை, ஒரு செவிவழி செய்தி தான். பத்திரிகைத்தோடு இதில் பார்த்த ஞாபகம் எனக்கு இப்போ எதுன்னு டெஃபனட்டாக சொல்ல முடியலை. ஆனால் ஏதோ பாசிட்டிவ் இம்பேக்ட் இஸ் கோயிங் ஆன். அதனால் இந்த ஸ்டாக்கு நல்லாயிருக்கு. இந்த ஸ்டாக்கு S100ல் புல்லிஷ் பயாஸில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. எபவ் 200 EMA. நான் எதுக்கு இந்த எபவ் 200 EMA சொல்கிறேன் அப்படின்னு கேட்டேன்னா அதுக்கு மேலே இருந்தால் ஹெல்த்தி. 200 மூவிங் ஆவரேஜ் கீழே வந்தால் அந்த ஸ்டாக்கு வந்து
கொஞ்சம் பேரிஷ் ட்ரெண்டு அல்லது இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த 200 EMA பார்த்தீங்கன்னா 2582.50. இப்போ அது பார்த்தீங்கன்னாக்கா 3017.60 தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இதனுடைய இம்மிடியட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 2912.40. ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா 3105 இதனுடைய ரெசிஸ்டன்ஸ். இதனுடைய PE அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 31.6. இதுவும் என்னுடைய இந்த 35க்கு உள்ளே தான் வந்திருக்கு. அதனால் லாஸ்ட்டு 4 குவார்ட்டராக ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு டேட்டா சொல்கிறது. அதே மாதிரி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூட்டர் அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. RSI இண்டிகேட்டிங் ப்ரைஸ் ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா இப்போ RSI 55.9 ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதனால் இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி, ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் நீங்களும் நல்ல ஒரு தீர்மானமாக பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டு ஒரு பரிசீலனை பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு செக்டார் ஸ்டாக்குன்னு என்னுடைய வியூ. அப்படியே அந்த முத்தான 3 ஸ்டாக்ஸில் லாஸ்ட்டு ஸ்டாக்ஸாக FMCGலேருந்து ஒரு ஸ்டாக்ஸ் இப்போதைக்கு கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக்ஸாக ஓரளவு ப்ரைஸ் நார்மலாக இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரைஸ். FMCG செக்டர்னு எடுத்துகிட்டலாம் திரும்ப இந்த இடத்துல ஞாபகப்படுத்தலாம். ஃபார்மா அண்ட் FMCG ஆல்வேஸ் த பெஸ்ட் செக்டார், எனி டைம் எவர்கிரீன் செக்டார். அதில் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இருக்குது, நெஸ்லே இருக்குது, பிரிட்டானியா இருக்குது. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. என்னுடைய பார்வையில் இப்போ லேட்டஸ்ட்டாக கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த வருண் பெவரேஜஸ் இதை ஸ்டாக்கை ஸ்ப்ளிட் பண்ணினாங்க. இவர் ஆத்தரைஸ்டு ஹோல்சேல் டீலர் ஃபார் த பெவரேஜஸ். சில ஒரு குறிப்பிட்ட பிராண்டட் இதுக்கெலாம் இவங்க சப்ளை, வெளிநாடு, கல்ஃபு, இந்த மாதிரி எல்லா ஊர்லேயுமே அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு நல்லா இருக்குது. இந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு மொமெண்டமான ஸ்டாக்கு. டெய்லி பார்த்தீங்கன்னாக்க ஒரு இன்டர்டேலே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங்குன்னு சொல்லுவாங்க, லோக்கும் ஹைக்கும் மினிமம் ஒரு 10 to 15 ரூபா ஸ்விங்குக்கு மேலே தான் இருக்கும். அப்போது சப்ஜெக்ட் நோயிங் பர்சன் டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணுறவங்க நுணுக்கமாக செஞ்சால் இன்ட்ராடேலே இது சப்போர்ட்டிவான நல்ல குட் மொமெண்டம் வித் வால்யூம் பார்க்கணும். அது மாதிரி நல்ல ஒரு ஸ்டாக்குங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. இது 200 EMAக்கு மேலே தான் இது ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. இதனுடைய 200 EMAங்கிறது 579.10. ஆனால் இப்போ 624.20 ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு தையோடி இன்றைக்கி ப்ரெசண்ட் மூவ்மெண்ட் படி பார்த்தீங்கன்னாக்கா ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 599.90. இதுக்கு ஒரு சப்போர்ட்டுன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? சப்போர்ட் 665.20 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இதனுடைய PE பார்த்தீங்கன்னாக்கா 95.88. என்ன சார் இதுக்கு முன்னாடி 2 ஸ்டாக்கு 30-35 இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லிட்டீங்க, இதுக்கு மட்டும் 95.88 சொல்கிறீங்களா? இது எப்படி நீங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம்னு உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு சந்தேகம். இந்த PE வந்து சார் சில ஸ்டாக்கு 220 இருக்கும். இப்போ இந்த டெக்ஸான் டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே நாளில் 900 ரூபா நேற்றுக்கு ஏறினாங்க. அப்போது அது ஏறும்போது ப்ரைஸ் ஏறும்போது வால்யூம் ஏறும்போது மற்ற ஆஸ்பெக்ட்லாம் பார்க்கும்போது PE ஏறத்தான் செய்வோம். வெறும் PE வச்சு மட்டும் நம்ம முடிவு பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு இந்த PE இருந்தாலும் இது கொஞ்சம் நல்ல மூவ்மெண்ட்டு சப்ஜெக்ட் டு த வேல்யூஷன்ஸ் நம்ம அசஸ் பண்ணுறதுக்காக தான் PE சொல்கிறோம். 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு 43.3% கொடுத்துருக்கு. அதே மாதிரி 1 மந்த் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா 2.6% கொடுத்துருக்கு. ஏனியுள்ள நெட் ப்ராஃபிட்டு இம்ப்ரூவிங் பாஸ்ட் 2 இயர்ஸ் ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட்டு காமிச்சிட்ருக்கு. இதில் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸு, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ், டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸு இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நல்லா ஷேர் ஹோல்டிங் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்குது. அதனால் FMCGயில் மற்ற ஸ்டாக்கு கன்சிடர் பண்ணுற மாதிரி இது ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் ஸ்டாக்குங்கிறது என்னுடைய கருத்து. 3 ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணலான்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் எனக்கு என்னென்னா டெக்னிக்கலாக ஒவ்வொரு ஸ்டாக்ஸுமே வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கீங்க. அதை தாண்டி இந்த 3 ஸ்டாக்ஸையும் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ட்டு சொன்னதுக்கு காமனாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது. நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருந்தோம் FIIஸோட இன்வெஸ்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம அந்த இதில் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த 3 ஸ்டாக்ஸில் ஸ்பெசிஃபிக்காக என்ன விஷயம் இருக்குது, இதை கன்சிடர் பண்ணுறதுக்கு உண்டான காரணம் என்னவா இருக்கும்? நீங்கள் கேட்ட முத்தான 3 ஸ்டாக்குகளுக்கு அடிப்படை என்னுடைய பகுப்பாய்வு என்ன, தொழில்நுட்ப டெக்னிக்கல் பேஸ் என்னன்னு கேட்டேன்னா ஒரு சாராம்சம் எடுத்துட்டேன். இதில் இந்த ஸ்டாக்கு எந்த ஸ்டாக்கு இந்த செக்டாரில் இந்த 200 EMAன்னு சொல்லுவாங்க. 200 EMA 200 SMA இந்த 200 நாள் மூமெண்ட்டுக்கு மேலே அது இருந்தால் அது டிசை ஹெல்த்திங்கிறது என்னுடைய பாயிண்ட். அதுக்கு கீழே இருந்தால் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிட்டு மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகலாம். சில இடம் அந்த இடத்த சப்போர்ட் வச்சுட்டு பவுன்ஸ் பேக் ஆகிறதும் உண்டு. அதனால் நாம் பண்ணுற ஸ்டாக்கை இது எப்படி சார் SMA எப்படி 200 எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நான் ஒரு சின்ன விவரங்கள் சொல்கிறேன், நீங்களும் போய் பார்க்கலாம். அது
இப்போ நீங்கள் சார்ட்டு போட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. சார்ட்டை போட்டு ஓப்பன் பண்ணினாக்கா அதில் வந்து சார்ட்டு, டைம் ஃப்ரேமு, எஃப்எக்ஸ்ன்னு இருக்கும். அந்த எஃப்எக்ஸை போய் கிளிக் பண்ணாக்கா ஆல்ஃபாபெட்டிக்கலாக இண்டிகேட்டர் வரும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா சில இண்டிகேட்டரு ஆர்எஸ்ஐ இந்த மாதிரியெல்லாம் இண்டிகேட்டர் இருக்கும். ஓரளவுக்கு ஆர்எஸ்ஐ அப்படின்னு பார்த்தோம்னா 70 இருந்தால் தட் இஸ் அது செல்லிங் ஜோன். 30களை வந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது பையிங் ஜோன். மேலே இருக்கிறது சப்ளை ஏரியா, கீழே இருக்கிறது டிமாண்ட் ஏரியா 1. ரெண்டாவது அந்த சார்ட்டு போட்டு பார்க்கும்போது அதில் இஎம்ஏன்னு இருக்கும். அந்த ஆல்ஃபாபெட்டிக்கலாக பக்கத்தில் இஎம்ஏ போய்ட்டு பார்த்தீங்கன்னா அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கு டைம் ஃப்ரேம்னு உள்ள கேட்கும். அதிலே செட்டிங்ஸில் போனீங்கன்னா 9 நாள், 14 நாள், 50 இந்த மாதிரி இருக்கும். நாம் அது 200ன்னு போட்டுட்டு இன்ஸ்டால் பண்ணி ஓகே கொடுத்துட்டு செட்டிங்ஸ் போயிட்டு வந்துட்டோம்னாக்கா எந்த ஸ்டாக் போட்டாலும் அந்த 200 இஎம்ஏக்கு மேலே இருந்ததுனால் தட் இஸ் அ பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட். அதை ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிறதுக்கான ஒரு இடம். தட் இஸ் சப்போர்ட், ஸ்ட்ராங் சப்போர்ட். இப்போ மார்க்கெட் ஓவராலாக கரெக்ஷன் ஆனதுனால சில ஸ்டாக்குகள் 200 இஎம்ஏக்கு கீழே இருந்துட்டு இப்போ பிரேக் ஆகிறது நல்ல ஒரு வாய்ப்பு இது. சில ஸ்டாக்குகள் 200 இஎம்ஏலேருந்து தாண்டி இப்போ ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. அந்த பரிசீலனை பண்ணின வகையில் இந்த 3 ஸ்டாக்கும் எபவ் 200 இஎம்ஏக்கு இருக்கிறதுனால என்னுடைய கண்ணோட்டத்தில் இது புல்லிஷ் பயாஸ். ஓகே, இந்த ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இஎம்ஏ வச்சு இந்த இண்டிகேட்டர் வச்சு நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறீங்க. நான் பொதுவாகவே வந்து ஒரு ஸ்டாக்ஸ் வந்து ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டில் இருக்குது, இல்லை ஒரு பேரிஸ் மூமெண்ட்டில் இருக்குது, அதுலேயும் ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷில் இருக்குது, ஒரு ஸ்ட்ராங் பேரிஸில் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக்கை எப்படி எதை வச்சு அனலைஸ் பண்ணிக்கலாம் சார்? சார், ஒரு ஸ்டாக்கு காலையில் மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆனோடனே ஒரு 9:30 மணிக்கு உங்களுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ப்ரோக்கிங் கம்பெனி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் போயிட்டு ஓவர்வியூ, டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல், அப்புறம் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் டெக்னிக்கலை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா அதில் ஒவ்வொரு விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதனுடைய சார்ட்டுடைய ஆக்டிவிட்டீஸு, அது இஎம்ஏக்கு மேலே இருக்கா, இந்த புல்லிஷாக பேரிஷான்னு போட்டு ஒரு இண்டிகேட்டர் மாதிரி இருக்கும். இந்த சைடில் எல்லாம் ரெட்டாக இருக்கும், இந்த சைடெல்லாம் ப்ளூவாக இருக்கும். அப்போ இந்த சைடு பேரிஷு, இந்த சைடு புல்லிஷ். அவங்க தோராயமாக நான் பார்த்துருக்கேன். நான் எங்கிட்ட இருக்கிற ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா 16 புல்லிஷு, பேரிஷ் 0. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல புல்லிஷ் மூமெண்ட், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஆனால் அதே 8 இது 8 இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேட் இஸ் ஆன் தி வால், எந்த பக்கம் தாண்டும் சைடு வேலை போகலாம், சைடு வேலை போகும். அந்த மாதிரி எல்லைக்கு நம்ம போக வேண்டாம். நமக்கு எது காமிக்கிறது ஒரு 9:15, 9:20, 25க்கெல்லாமே அதனுடைய ட்ரெண்டு நமக்கு தெரியும். அப்போது வந்து நம்ம அது முடிவெடுக்கிறதுக்கு சௌரியமான வாய்ப்புகளாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இதுலேயே ஸ்ட்ராங் புல்லிஸ் அண்ட் ஸ்ட்ராங் பேரிஸ்ன்னு பார்க்குறோம் இல்லையா? புல்லிஸ் மூமெண்ட் அப்படிங்கிறதையும் ஸ்ட்ராங் புல்லிஸ் மூமெண்ட் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? அது எந்த பாயிண்டில் நம்ம அதை கால்குலேட் பண்ணலாம்? அதான் ஸ்ட்ராங் புல்லிஸ் அப்படின்னு கேட்டோம்னா அவங்களே ஒரு மார்க் போடுறாங்க இல்லையா, 100க்கு 35 மார்க் இருந்தால் பாஸ் மார்க்கு. அவங்களே 16ன்னு சொல்லிடுறாங்க. 16 அந்த என்னுடைய ட்ரேடிங் ஆப்பில் 16 ஃபுல்லாகவே 16 இருந்தால் புல்லிஷு. 16ல் இது ஒரு 8, இது ஒரு 8, அல்லது 10, இது ஒரு 6 இருந்தால் நாம் அதை கன்சிடர் பண்ண வேண்டாமே, நமக்கு டெஃபினட்டாக தெரியலையா? அதே மாதிரி ஃபுல்லாக பேரிஷ் இருந்ததுனாலும் அது இறங்கிறதுக்கான வாய்ப்புகள்னு அதே எல்லாமே காமிக்கிறது நம்மள்கிட்ட. நம்ம இண்டிகேட்டர் மாதிரியே, வேவ்ஸ் மாதிரி, சார்ட் மாதிரி நமக்கு ஆல் டீட்டெயில்ஸ் இன் அவர் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது. நம்ம அதை பார்க்குறதுக்கு நமக்கு கால அவகாசம் கொடுக்கறதில்ல. நாம் பார்க்குறோம், ஏதோ ஒன்று வாங்கிடுறோம், வாங்கிட்டு ஏறும் அப்படின்ட்டு விற்றுறோம். இல்லை நம்ம ஏதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணி வச்சு முடிவெடுப்போம். ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க. இவ்வளோ வசதிகள்லாம் இருக்குங்கிறதுக்காக உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்பட்றேன். முத்தான 3 ஸ்டாக்ஸ் 3 செக்டார்லேருந்து சொல்லிடுறீங்க. அது மட்டும் இல்லாமல் புல்லிஸ் மூமெண்ட் அண்ட் பேரிஸ் மூமெண்ட்ஸ் எப்படி பண்ணலாம், எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க. ஸோ அது விஷயமா இன்னும் நிறைய பேசலாம். தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி சார். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி வெங்கட் பிரியன் சார். இன்னும் நிறையா விஷயங்கள் சொல்ல நீங்கள் சொன்ன மாதிரி கால அவகாசம் இல்லை. நாம் இருக்கிறதெல்லாம் டெக்னிக்கல் என்ன சொல்கிறதோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோம். நீங்கள் டெக்னிக்கல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணுறது உங்களுடைய சௌரியம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.